அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவை அகாடமியோட ஜெனரல் இங்கிலீஷ் டெய்லி டெஸ்ட் பேன். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கெட்யூல் குடுத்துருந்தேன். ஆனா இந்த வீடியோ எதுக்காகன்னா, அதுலருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் ஸ்கெட்யூல்ல. அதான் வீடியோவ போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் பே பண்ணவங்களுக்கு நான் பிடிஎஃப்ல அனுப்பியிருப்பேன் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சரி ஓவராலா கன்ஃப்யூஷன் வேணாம் அப்படின்னு தான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறலான்னு தான் வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்த ஸ்கெட்யூல்ல கிராமட்டிக்கலா அந்த சிலபஸ் படி ஆர்டர் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்க்கும்போது சில விஷயம் எனக்கு தென்பட்டுச்சு. என்னன்னா, ஃபேஸ் 1 ப்ரோஸு, ஃபேஸ் 2ல போயமு, ஃபேஸ் 3ல கிராமர். இந்த மாரி நான் பிரிச்சிருக்கேன். ஏன் அப்டின்னா, ப்ரோஸும், போயமும் வந்து நமக்கு பெரிய கன்டென்ட். ஆனா, அதுல அவிங்க கேட்க போற கேள்வி 5 கேள்வி, இல்ல அதிகபட்சம் 10 கேள்வி தான். அதே லாஸ்ட்டு குரூப் 4ல அவிங்க கேட்கல. போயத்துலருந்தும் கேட்கல, ப்ரோஸ்லருந்தும் கேட்கல. ஆனா, அடுத்த எக்ஸாம்லயும் அதே மாரி போயத்துலருந்தும், ப்ரோஸ்லருந்தும் கேள்வி வராது அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லையா? கண்டிப்பா அவிங்க குடுத்துருக்க அந்த 15 கொஸ்டின்ஸாவது கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும். போயமும், ப்ரோஸும் பார்த்தீங்க அப்டின்னா, புக்ல இருக்கறது அப்படியே என்ன குடுத்துருக்காங்களோ, அத படிக்க போறோம். ஓகேங்களா? ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கதை இப்ப ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கதை இருக்கு இல்லையா? டாப்ல இருந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்ணியே ஆகணும். போயமும் அதே மாரி தான். லைன் பை லைன் வாசிக்கணும், அர்த்தம் தெரியணும், எல்லாமே தெரியணும். இந்த ப்ரோஸும், போயம் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ற ஏரியா. கரெக்ட்டா? பார்த்தீங்கன்னா, மே 1, மே 2 என்னென்ன லெசன் நானே பிரிச்சுட்டேன். இந்த லெசன். ஒரு ஈவனா 3, 3 லெசன், 4, 4 லெசன்ங்கிற மாரி நானே பிரிச்சுட்டேன். மொத 10 நாள் நம்ம கவர் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 50 கேள்வி இருக்கும். ஓகேவா? சில கேள்வி 75 கூட வரும். அத நான் டிபெண்ட் பண்ணி கதையோட இம்பார்ட்டன்ஸ பொறுத்து எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். பஸ் கான்ஸ்டன்ட்டா 50, 50 கேள்வி வந்துரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2ல போயட்ரி பிளஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். மே 11லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். மே 11லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா, போயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? ஏன்னா, இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாய்ங்க, அர்த்தம் கேட்பாய்ங்க, திடீர்னு ஆத்தர் கேட்பானுங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். மே 11லேருந்து மே 20 வரைக்கும் இருக்க எல்லா விதமான போயமும். இப்ப அந்த போயம்ன்னு வந்துருச்சுன்னா, அதுக்குள்ளருந்து எத வேணாலும் கொஸ்டினா வரும். ஆத்தர் கேட்கலாம், மீனிங் கேட்கலாம், சினோனிம்ஸ் கேட்கலாம், லைன் கேட்கலாம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம், இல்ல அர்த்தம் கேட்கலாம், இல்ல இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கலாம், இல்ல லைன ஃபில் அப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின் வரும். அந்த எல்லா ஆங்கிளையும் நீங்க படிச்சிருக்கணும். ஃபேஸ் 3ல தான் கிராமரே நான் எடுத்திருக்கேன். கிராமரும் பிளஸ் வொக்காபுலரி பிளஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். 21லேருந்து 31 நாள். கடைசி 10 நாள். ஏன் இந்த மாரி ஒரு அலைன்மென்ட்டா மாத்துனேன் அப்டின்னா, இது நமக்கு கன்ஃப்யூஷன குடுக்காது. மொத 10 நாள் ப்ரோஸு, அடுத்த 10 நாள் போயம், அடுத்த 10 நாள் கிராமர். அவ்வளோதான். ஆனா, கிராமர் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் குடுத்திருக்க ப்ரோஸும், போயமும் வெறும் மனப்பாடம் பண்றது. ஜஸ்ட் என்ன சொல்றது? மக்கப் பண்ண போறோம். ஆனா, கிராமர்ன்னு வரும்போது தான் நம்மளுடைய என்ன சொல்றது? ஸ்கில்லே அங்க வெளிப்படும். ஓகேவா? பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? இது எல்லாமே புரிஞ்சுக்கிற விஷயம். அதனால தான் இத தனியா நான் பிரிச்சுட்டேன். சிலபஸ்லருந்து தனியா எடுத்ததுக்கான காரணமே இதான். ஸோ, கடைசி 10 நாள் வந்து ஃபுல்லாவே புரிஞ்சுக்கிற விஷயம் மட்டும் தான். ஓகேவா? கன்ஃப்யூஷனே வேணாம். தனியா ஃபேஸ் 3 ஹேண்டில் பண்ணிக்கலாம். மே 21லருந்து மே 31 வரைக்கும், 30 வரைக்கும். தனியா ஹேண்டில் பண்ணிப்போம் அப்டின்ட்டு தான் தெளிவா பிரிச்சது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ப்ரோஸு, போயம இனிஷியேட் பண்ணி போம்போது, கொஞ்சம் ஒரு இன்ட்ரஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. மத்தவங்களுக்கு எப்டின்னு தெர்ல. ஃபர்ஸ்ட்டு போயமும், ப்ரோஸும் படிக்கும்போது ஏன்னா டிஃபிகல்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது என்ன நமக்கு ஒரு ஒரு இனிஷியேட்டா ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். என்னன்னா, படிக்கிறோம். அதுலருந்து அப்படியே கேள்வி வரப்போகுது. அதுல ஒண்ணும் ட்விஸ்ட் வைக்க முடியாது. வாட் இஸ் வாட் என்ன இருக்கோ அதான் கேட்க போறோம். அப்படிங்கிறப்ப ஒரு என்ன சொல்றது? ஓகே ஒரு பாசிட்டிவ நோக்கி போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ ஹேண்டில் பண்றப்ப. அடுத்த போயம் ஹேண்டில் பண்றப்ப கொஞ்சம் என்ன சொல்றது? ஹார்டா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, அதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, லைன் ஆக்கர் இருக்கு. அந்த மாரி வரும்போது கொஞ்சம் ஃபீலா பண்ணுவோம். கிராமருக்கு வரும்போது 100% ஹார்டா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த அலைன்மென்ட்ல இது போட்டும். டெஸ்ட் பேட்ச் இப்படி போனா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா 10 நாளே கிராமர வச்சேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது? இங்கிலீஷ் ரொம்ப டஃப்போ அப்படிங்கிற சைக்காலஜி சென்ஸ்க்கு நம்ம வந்துருவோம். அதனால கிராமர தூக்கி கடைசி 10 நாள்ல வச்சுட்டேன். ப்ரோஸ ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். ஓகேங்களா? இதான் அந்த ஸ்கெட்யூல் மாத்துறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே குடுத்துருக்கேன். எல்லாத்துலயுமே கான்ஸ்டன்ட்டா 50, 50 கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா அட்லீஸ்ட் 3 கதைன்னு எடுத்தா கூட, அப்பதான் நம்ம நெறைய டைம் குடுக்கறத விட 50 கேள்வி, ஒரு தரமான 50 கேள்வி இருக்கணும். புக்குக்குள்ளருந்து வந்திருக்கணும். அவ்வளோதான். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? இந்த ஷெட்யூல் மாற்றப்பட்டதுக்கான காரணம் இதுதான். நம்ம பே பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நான் அனுப்பியிருப்பேன். பே பண்ணாதவங்களுக்கு புதுசா பார்க்கறவங்களுக்கு கன்ஃப்யூஷன் வேணான்ட்டு தான் அந்த வீடியோவ போட்டது. ஓகேங்களா? இதோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு தடவ சொல்லிர்றேன்.
டெஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் வந்து மே 1லேருந்து மே 30 வரைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இங்கிலீஷ படிச்சு முடிக்கிறதுக்கு 15 நாள் போதும். 30 நாள் கூட தேவை கிடையாது. ஓகேவா? 15 நாள் ஃபுல் டைமா உட்காந்து படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ ஃபுல்லாவே முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த இங்கிலீஷ வந்து பெருசா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ரோஸும், போயமும் மட்டும் தான் பெரிய ஏரியா. அதனால தான் அத தூக்கி வச்சது. அத டக்குன்னு படிச்சுட்டா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துரும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் கிராமர்லாம் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? அப்ப அந்த மே 1லேருந்து 30 நாள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்குன்னு தயவு செய்து ஒதுக்கிக்கங்க. ஓகேவா? ஏன்னா நீங்களா உட்கார்ந்து தனியா படிச்சு ஸ்கெட்யூல் போட்டீங்கன்னா, அத ஃபாலோ பண்றது கஷ்டம். ஆனா இந்த ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ண ஒரு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி படிக்கும்போது, நம்ம பண்றத விட ஒரு 20, 30% பூஸ்ட் ஆயி தான் நமக்கு கிடைக்கும். இப்ப மே 1ஆம் தேதி நான் 3 கதை சொல்லியிருக்கேனா, அந்த 3 கதையும் உட்கார்ந்து படிங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒவ்வொரு குரூப் 2வா பாருங்க. நான் சொல்றது அது மட்டும் தான். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒவ்வொரு குரூப் 2வா பாருங்க. நாளைக்கு இதான் ஸ்கெட்யூல்னு குடுத்தாச்சா, இன்னைக்கு இந்த 3 கதை எப்படியாவது உட்கார்ந்து படிச்சிருங்க. படிச்சுட்டு ஞாபகப்படுத்துங்க, நோட்ஸ் எடுங்க. டெஸ்ட்ங்கிறது டக்குனு டெஸ்ட் வச்சா அப்படியே ஆன்ஸர் எடுத்துறலாம்ங்கிற மாரி ஹேண்டில் பண்ணாதீங்க. ஒரு லெசன் படிச்சீங்க அப்படின்னா, இவன் எப்படியெல்லாம் கேட்பான் கேள்வி அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஓடணும். அதுதான் உண்மையான டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கான அர்த்தமே. ஓகேவா? ஸோ ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா, ஓகே இது கேள்வியா வரலாம். இது கேள்வியா வரலாம். இந்த இடத்துல வாட் இஸ் வாட் இருக்கு. இந்த இடத்துல சில டீட்டெயில்ஸ் இருக்கு. அப்படிங்கிறத தெளிவா படிக்கணும். அதுக்குள்ள தான் நான் கேட்கவும் போறேன். பட் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். அது டெப்த்தா படிக்கும்போது தான் புரியும். ஸோ அப்போ 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த 30ஆம் தேதி வரைக்கும் ஒரே மாசம் தான். ஜெனரல் இங்கிலீஷ தெளிவா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அபோவ் 80, 85 தொட்டுறலாம். அந்த 10 மார்க்குக்கு இன் டெப்த்தா படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த டைம் பாருங்க. டெய்லி கரெக்ட்டா நான் ஒரு 6 பிஎம் டெய்லி ஈவினிங் 6 பிஎம்க்கு கரெக்ட்டா மெயில தட்டுனீங்கன்னா, மெயில ஓப்பன் பண்ணீங்கன்னா, என்கிட்டருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஓகேவா? பிடிஎஃப் வந்திருக்கும். அத அப்படியே டவுன்லோட் பண்ணி, அப்படியே முடிஞ்சா டெஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, அத விட சந்தோஷம். டக்குனு உங்களால பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சுச்சா, டக்குனு பிரிண்ட் அவுட் எடுத்து அத வச்சுக்கிட்டீங்கன்னா, எத்தன டைம் வேணாலும் நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இல்லையா? அது உங்களுக்கு யூஸ் ஆகும். டைம் லிமிட்ஸ் 40 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஏன் 40 மினிட்ஸ் நான் குடுத்துருக்கேன் அப்டின்னா, ஏன்னா நீங்க 40 மினிட்ஸ்ல நம்ம ஒண்ணும் பேப்பர வாங்கிற போறதில்ல. 40 மினிட்ஸ்ல சிஸ்டம் ஆஃப் ஆயிற போறதில்ல. ஏன்னா ஹார்ட் காப்பியா தான் குடுக்குறோம். 40 மினிட்ஸ் தான் நான் இந்த எக்ஸாம்க்கு வச்சிருக்க டைம். ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ் இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு. 2ம் சேர்த்தே நமக்கு எவ்வளோ நேரம்? 3 ஹவர்ஸா? ஓகே. அப்ப 100 கேள்விக்கு 80 நிமிஷம். 1 நிமிஷம் 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஆக்சுவலா 1 மணி நேரம் தான் வச்சிருக்கணுமே. 30 மினிட்ஸ் தான் குடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் பரவால்ல ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே குடுத்துருக்கேன். 40 நிமிஷம் இந்த 50 கேள்விக்கு. அதுக்குள்ள நீங்க முடிக்க பார்க்கணும். ஏன்னா, இந்த 50 கேள்விய குடுத்து 2 மணி நேரம் டைம் குடுத்தா எல்லாருமே பொறுமையா யோசிச்சு, படிச்சத ஞாபகப்படுத்தி எல்லாருமே ஆன்ஸர் பண்ணிற முடியும். ஆனா பரீட்சையில நம்ம அத பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்லையா? அப்ப சீக்கிரமா நம்ம மூளைக்குள்ள இருந்து ஆன்ஸர் எடுக்கணும். அதுக்கு தான் பிராக்டிஸ் தேவை. அதுக்கு தான் 40 நிமிஷம் குடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி 50 கேள்வி. தேவைப்பட்டா 75ஆ கூட மாறலாம். ஓகேவா? ஆன்ஸர் இதுக்கு டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே இன் பறவை யூடியூப் சேனல் வில் சென்ட் இன் இமெயில் 2 ஆப்ஷன் குடுத்துருக்கேன். ஒண்ணு பறவை யூடியூப் சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருவோம். இல்ல அப்டின்னா, அடுத்த நாள் கொஸ்டின் வர்றப்பவே உங்களுக்கு முந்தின நாள் கொஸ்டின் ஆன்ஸரும் சேர்த்து வந்துரும். அத வச்சு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 399 ஒன்லி மெட்டீரியல் ஃப்ரீ. ஓகே. நான் லாஸ்ட் டைம் டெஸ்ட் பேட்ச் குடுத்தப்ப எவ்வளோக்கு தெரியுமா குடுத்தேன்? 199 குடுத்தேன். பட் இந்த டைம் யோசிச்சு பார்த்துட்டு, மெட்டீரியலே நம்ம குடுத்துறணும் அப்டிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? நீங்க டெஸ்ட் பேட்ச் பே பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு டிரைவ் லிங்க் அனுப்பியிருப்பேன். அந்த டிரைவ் லிங்க்குள்ள போனீங்கன்னா, ஃபுல்லா எல்லா மெட்டீரியலும் தனித்தனி டாபிக்கா பிடிஎஃப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல தான் இந்த இடத்துல டெஸ்ட் பேட்ச்ச விட என் கண்ணுக்கு ரொம்ப பெருசா தெரியுது மெட்டீரியல் தான். ஏன்னா, இவங்க சிலபஸ் மாத்துனதுக்கப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலையும் எங்க தேடி என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் பாதி டாபிக் வந்து புக்ல கிடையாது. ஸோ அப்ப அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி ஓரளவு லாஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணி குடுத்த மெட்டீரியலே போதுமானதா இருந்திருக்கு. ஒரு 90 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிறலாம். நான் குடுத்த மெட்டீரியல் லாஸ்ட் டைம் படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா 100 அவுட் ஆஃப் 90 கண்டிப்பா எடுத்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அத உறுதிப்படுத்துறதுக்கு தான் நான் டீகோட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். ஒவ்வொரு கேள்வியும் ஓப்பன் பண்ணி, நான் குடுத்த மெட்டீரியலையும் ஓப்பன் பண்ணி, நான் அந்த கேள்விக்கு என் மெட்டீரியல்ல எங்கன ஆன்ஸர் இருக்குன்னு நான் குடுத்திருப்பேன். அதுல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 80, 85 கொஸ்டின்ஸ் 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அடிச்சிடலாம். ஒரு 10 கேள்வி ட்விஸ்ட் அடிச்சுட்டானுங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லலாம் எங்கருந்து கேட்டிருக்கான்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அந்த மாரி கேள்விய நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அத தனியா பார்த்துப்போம். அவுட் சோர்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா?
ஸோ 399 ஒன்லி. இதுக்கு என்னன்னா உங்களுக்கு மெட்டீரியல் தனியா நான் அனுப்பிருவேன். டிரைவ்ல போட்டு அனுப்பிருவேன். அத பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படிச்சாலும் நல்லது. ஓகேவா? ஜிபே, ஃபோன்பே 2க்குமே ஒரே நம்பர் தான். 9994108228. ஓகே. இது என்னோட நம்பர் தான். நீங்க WhatsAppல கான்டாக்ட் பண்ணாலும் பண்ணலாம். பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு, லிங்க் இருக்கும் முக்கியமா அந்த வீடியோ கீழ. அந்த லிங்க்கையும் தயவு செஞ்சு முக்கியமா பண்ணிருங்க. அதுலருந்து தான் மெயில் ஐடி எடுத்து உங்களுக்கு அனுப்பவே முடியும். எஸ்பிஐ அக்கவுண்ட் ஓகே. ஃபோன்பேல, ஜிபேல பண்ண முடியாதவங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல பண்ணணும்னு நெனைக்கிறவங்க 200765551698. ஐஎஃப்எஸ்சி சில இதுல கேட்கும். எஸ்பிஐஎன் 000136 இது ஐஎஃப்எஸ்சி எஸ்பிஐ அக்கவுண்டோட இது. ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட் இந்த அதே நம்பருக்கு தயவுசெய்து அனுப்பிடுங்க. ஏன்னா அப்போதான் நான் போய் செக் பண்ணுவேன். என்னன்னா அந்த ஃபார்ம்ல செக் பண்ணுவேன். ஓகே கரெக்டா டீடைல்ஸ் குடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா ஃபார்ம்ல டீடைல்ஸ் குடுத்தா தான் அந்த மெயில் ஐடிய ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உங்க மெயில் ஐடி வரும். கரெக்ட்டா நான் கொஸ்டின் அனுப்புறதுக்கு ஒரு 300 பேர், 400 பேத்துக்கு மெயில் அனுப்புறப்ப டக்குனு ஒரு மெயில் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபார்ம கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. இதோட முடிஞ்சிருச்சு. தேவையான டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுல சொல்லாத டீடைல் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இதுல போட்டிருக்கணும் மறந்துட்டேன். என்னன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து அ டிசேபிள்ட் பெர்சன்ஸ்க்கும், டிஸ்ட்யூட் விடோ அவங்களுக்கும், டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இந்த 3 நபர்களுக்கு மட்டும் ஃப்ரீ. சரிங்களா? ஒருவேள டிசேபிள்ட் பெர்சன்ஸ் இருந்தாலோ, அல்லது அ டிஸ்ட்யூட் விடோ இருந்தாலோ, டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாலோ, நீங்க 3 பேரும் இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஐடென்டிட்டினா டிசேபிள்ட் பெர்சனா, டிஸ்ட்யூடோவா, டிரான்ஸ்ஜெண்டரா அத மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும். ஐடென்டி ப்ரூஃப் நான் கேட்கல. என்ன ஐடென்டிட்டில நீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தேவை. அவ்வளவுதான். நான் டிசேபிள்ட் பெர்சன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். இல்ல சார் நான் டிரான்ஸ்ஜெண்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? உங்களுக்கு அதே வாட்ஸ்அப்லயே நான் ஸ்கெட்யூலே அனுப்பிருவேன். டெஸ்ட்டுக்கான கொஸ்டினே அனுப்பிருவேன். மெயில் ஐடி மட்டும் நான் சொல்ற இதே நம்பருக்கு மெயில் ஐடி அனுப்பிருங்க. நான் அத நோட் பண்ணி ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் கொஸ்டின் வரப்ப உங்களுக்கு கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? ஓகே. இது சொல்லணும்னு நெனச்சேன். முடிஞ்சிருச்சு. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். மேஜரா எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. ஸோ ஜெனரல் இங்கிலீஷ்க்கு தெரியும். உங்களுக்கே தெரியும். ஜெனரல் தமிழுக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் நடந்துட்டு இருக்கு. ஜெனரல் தமிழுக்கு எவ்வளவு ஒரு அ என்ன சொல்றது? ஹியூஜ் பீப்பிள்ஸ் வந்து ஜெனரல் தமிழ் தான். ஜெனரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். அவங்களையும் ஃபாலோ பண்ணி குடுக்குற சேனல் அத விட கம்மி. அதனால எந்த சேனல் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. எத வேணாலும் செய்யுங்க. ஆனா நல்லா படிங்க. எந்த மெட்டீரியல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. எந்த டெஸ்ட் பேட்ச் வேணாலும் போடுங்க. இங்கிலீஷ் எங்க குடுத்தாலும் போடுங்க. பட் ஆனா நமக்கு தேவை வேல. அத மறந்துறாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் டெஸ்ட் ஷெட்யூலு. இந்த வீடியோ கீழ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் குடுக்குறேன். பே பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, பே பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல டீட்டெயில்ஸ கரெக்ட்டா குடுங்க. ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.